அடுத்த சபாநாயகர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் விரைவில் பதவி விலகும் சுமந்திரன். மஹிந்தவை கொலை செய்வதற்கு சாதகமான சூழல் அனுர அரசின் நடவடிக்கை தொடர்பில் எழுந்த குற்றச்சாட்டு. வடக்கு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை, கொட்டி தீர்க்கப் போகும் மழை. 2025 வடக்கு பாரிய மாற்றம் காணும் எம்பி வெளியிட்ட நம்பிக்கை. நாட்டிலிருந்து வெளியேறும் லட்சக்கணக்கான இலங்கையர்கள். சபாநாயகர் பதவிக்கு அசோக ரன்வெல நியமிக்கப்பட்டு ஒரு மாதம் கூட செல்லாத நிலையில் அவர் தற்பொழுது பதவி விலகியுள்ளார். இந்த நிலையில் அடுத்த சபாநாயகர் பதவிக்கு நிகால் கலபதியை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. ஜேவிபியின் செயலாளர் நாயகம் டில்வின் சில்வா இன்னும் சில மாதங்களில் ஓய்வு பெற்ற பின்னர் நிகால் கலபதியை அப்பதவிக்கு கொண்டு வருவது ஜேவிபியின் திட்டமாக இருந்ததாக கருதப்படுகின்றது. அதன் காரணமாகவே அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படாமல் இருந்திருக்கக்கூடும். மேலும் தென்மாகாண முதன்மை வேட்பாளராக அவரை களமிறக்கும் உத்தேசத்தை தேசிய மக்கள் சக்தி கொண்டிருந்த நிலையில் இறுதியில் அவர் தேசிய பட்டியல் உறுப்பினராக்கப்பட்டார். இந்த நிலையில் தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினரான நிகால் கலபதி அடுத்த சபாநாயகராக நியமிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு அல்லாவிட்டால் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்படலாம். சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி பட்டம் அவசியமில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இருந்தாலே போதும். அத்துடன் அவர் கல்வி தகமையை அற்றவர் என்பதும் இன்னமும் உறுதியாகவில்லை. எனினும் உரிய சான்றிதழ்களை முன்வைக்க முடியாத காரணத்தினால் அவர் பதவி துறந்துள்ளார். கல்வி தகுதியை உறுதிப்படுத்த தேவையான சில ஆவணங்கள் என்னிடம் இல்லாததாலும் அவற்றை உரிய நிறுவனங்களிடம் பெற வேண்டியதாலும் தற்பொழுது அந்த ஆவணங்களை விரைவாக சமர்ப்பிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனக்கு பட்டம் வழங்கிய ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்துடன் இணைந்த ஆராய்ச்சி நிறுவனத்தினால் குறித்த கல்வி ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியும். விரைவில் அவற்றை சமர்ப்பிக்க உத்தேசித்துள்ளேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சுமந்திரன் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து விலகுவார் என தமிழரசு கட்சியின் உறுப்பினர் அன்பின் செல்வேஸ் தெரிவித்துள்ளார். மக்களின் வாக்குகளை பெற தவறிய சுமந்திரன் தமிழரசு கட்சியின் எந்த ஒரு பதவியையும் வகிக்க மாட்டார் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் அடுத்த தேர்தல்களிலும் போட்டியிடக்கூடாது என சுமந்திரன் கூறியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுமந்திரன் கூறியதை உறுதியாக கடைபிடிக்க கூடியவர் எனவும் செல்வேஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கொலை செய்வதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவா 116 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சேவையில் இருந்து மீளழைக்கப்பட்டுள்ளார்கள் என சந்தேகம் எழுவதாக பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் சட்டத்தரணி மனோஜ் கமகே குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் அரசியல் பழிவாங்கல்களுக்காகவே பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் பல பிரச்சினைகள் காணப்படுகின்ற நிலையில் அப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பினை அரசாங்கம் சடுதியாக குறைத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நிமித்தம் சேவையில் இருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களில் 116 பேர் சேவையில் இருந்து மீளழைக்கப்பட்டுள்ளனர். விடுதலை புலிகள் காலத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக அமர்த்தப்பட்டிருந்தவர்கள் இவ்வாறு சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். இந்த செயல்பாடு மஹிந்த ராஜபக்ஷவை படுகொலை செய்வதற்காகவா அவரது பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் எழுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையிலும் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லி
மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேல் மாகாணத்தில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் கரையோர பிரதேசங்களில் சில இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். உண்மையான வடக்கின் வசந்தம் 2025 ஆண்டு முதலே வீசும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்ட நிதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கூட்டத்தில் முக்கியமாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இனிவரும் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் அது தொடர்பான முன்மொழிவுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இதில் முக்கியமான வெள்ள அனர்த்தம் தொடர்பில் பேசப்பட்டது. வெள்ளங்களுக்கு தீர்வு காணும் முகமாக முன்மொழிவு வைக்கப்பட்டு அதற்காக சுமார் 250 மில்லியன் ரூபாய் கோரப்பட்டுள்ளது. அந்த நிதி கிடைக்க பெற்றால் வேலைகள் முன்னெடுக்கப்படும். வடமாகாண ஆளுநரால் பல்வேறு திட்ட முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவை தொடர்பில் அமைச்சரவையில் முடிவெடுத்து அனுமதிகள் கிடைக்க பெற்றதும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். கிராமங்களை நோக்கியே திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்படும். கிராம மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்துவதே எமது நோக்கமாகும். விசேடமாக கடற்தொழிலாளர்கள் பிரச்சினைகளை தீர்த்து அவர்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்த உள்ளோம். கடந்த கால குறைகளை நிவர்த்தி செய்து ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்புவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் 17ஆம் திகதி வரை ஜனாதிபதி அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வருகை தருவார் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இலங்கையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு விஜயம் இதுவாகும் என இந்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனுரகுமார திசாநாயக்க தனது விஜயத்தின் போது இருதரப்பு சந்திப்புகள் இந்திய குடியரசுத் தலைவர் இல்லத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பரஸ்பர நலன் சார்ந்த இருதரப்பு பிரச்சினைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான முதலீடு மற்றும் வணிக தொடர்புகளை மேம்படுத்துவதற்காக புதுடில்லியில் நடைபெறும் வணிக நிகழ்விலும் ஜனாதிபதி திசாநாயக்க பங்கேற்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்திய விஜயத்தின் ஒரு பகுதியாக அவர் புத்தகயாவிற்கும் செல்லவுள்ள நிலையில் ஜனாதிபதி திசாநாயக்கவின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான பன்முக மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டில் வேலைக்காக வெளிநாடு சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டியுள்ளதுடன் இன்றைய நிலவரப்படி 3,162 பேராக பதிவாகியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டியது இது இரண்டாவது முறையாகும். இதற்கு முன்பு 2022ஆம் ஆண்டில் 3,10,948 தொழிலாளர்கள் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளனர்.